பிக் பாஸ் வீட்டிலேருந்து எவிக்ட் ஆகி வெளில போயிருக்கக்கூடிய ஜெஃப்ரிக்கு இந்த ஷோவோட ஹோஸ்டாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு விலை உயர்ந்த பைக் ஒன்றை பரிசாக கொடுக்க போகிறார் அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களையும் விஜய் சேதுபதிக்கு பிடிக்கும். ஆனால் விஜய் சேதுபதி அவர்களுக்குன்னு ஃபேவரட்டாக ஒரு 3-4 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அதில் முதல் ஆள் ஜெஃப்ரி சொல்லலாம், சாச்சனாவை சொல்லலாம், அடுத்த சுனிதாவை சொல்லலாம். இந்த மாதிரியான போட்டியாளர்கள் எவிக்ட் ஆகி வெளில போகும்போது மக்களை விட விஜய் சேதுபதி அவர்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணார். அதில் இப்போ ரீசெண்ட் எவிக்ஷனில் வெளில போன ஜெஃப்ரியோட எவிக்ஷனில் விஜய் சேதுபதி அவர்கள் கண்கலங்க மட்டும்தான் செய்யலை, மீதி எல்லா விதமான எமோஷனலையும் ஸ்டேஜில் காமிச்சார். சாட்டர்டே எபிசோடில் ஜெஃப்ரி எவிக்ட் ஆகி வெளில வந்ததுக்கப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிகைண்ட் த சீன்ஸில் ஜெஃப்ரி கிட்ட பல விஷயங்களை விஜய் சேதுபதி அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காராம். நிறைய விஷயங்கள் ஜெஃப்ரி கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். அப்படி கேட்டுட்டு தெரிஞ்ச விஷயத்தில் ஜெஃப்ரி கிட்ட ஒரு முறையான ஒரு பைக் ஒன்று கிடையாது, எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸோட பைக்கை வாங்கிக்கிட்டோ இல்லை ரேப்பிடோ மாதிரி இல்லை கால் டாக்ஸி புக் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறத விஜய் சேதுபதி அவர்கள் ஜெஃப்ரி மூலமாகவே தெரிஞ்சுக்கிட்டாராம். அதனால் இப்போ ஜெஃப்ரிக்கு ஒரு காஸ்ட்லியான பைக் ஒன்று தன்னோட செலவில் ஒரு கிஃப்டாக வாங்கி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் ஒன்று கிடச்சிருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஜெஃப்ரி கிட்ட சொன்னால் ஜெஃப்ரி அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார், எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார். நான் பிக் பாஸ் வீட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு குறிப்பிட்ட அளவு சம்பளம் கொடுத்துருக்காங்க சார், கட்டாயம் எனக்கு எதாவது தேவைப்பட்டாலும் நான் அதில் வாங்கிக்கிறேன், எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ரிப்ளை கொடுப்பார். இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஜெஃப்ரி அப்படிங்கிறவர் ரொம்பவே செல்லம். அதனால் ஜெஃப்ரிக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆசைக்காக இது வரைக்கும் எங்கே போனாலும் அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் வெளில போகிறது இல்லை இன்னொருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கிட்டு வெளில போகிறதுங்கிற ஜெஃப்ரிக்கு தான் கையால் புதுசாக ஒரு பைக்கை ஒன்று வாங்கி கொடுக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெஃப்ரி ஃபேமிலியை மீட் பண்ணி ஜெஃப்ரி ஃபேமிலியோட பர்மிஷனோட, அதுவும் குறிப்பாக அவங்க அம்மாவோட அனுமதியோட ஜெஃப்ரிக்கு ஒரு விலை உயர்ந்த பைக்கை ஒன்று விஜய் சேதுபதி அவர்கள் அவர் கையால் கிஃப்டாக கொடுக்க போகிறதா தகவல் கிடச்சிருக்குது. உண்மையாகவே இந்த ஒரு விஷயம் கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருவேளை இந்த விஷயம் நடந்துச்சுன்னா ஒரு ஹோஸ்ட்டாக விஜய் சேதுபதி அவர்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சாலும் ஜெஃப்ரி மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி கண்டிப்பாக மக்களை மறக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வாங்கி கொடுக்கும். என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்கான டே 2க்கான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. நேற்று அருண் அப்புறம் ராணவ் லீடிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எபிசோட் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் விஜய் விஷால் தான் டாப் ஆஃப் த டேபிளில் இருக்காராம். அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா டாஸ்க்லையும் விஜய் விஷாலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அது மூலயமா அவர் டாப் ஆஃப் த டேபிளில் இப்போ வரைக்கும் இருக்கார். அவர் தான் டிக்கெட் டு ஃபினாலில் ஸ்கோர் போர்டில் லீடிங்கில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.